Hello everyone, hope everyone is doing good. It's good to be back after a long time, that too with one important topic, under eye dark circles. இது வந்து periorbital melanosis இல்லை infraorbital dark circles இந்த மாதிரி நிறைய நேம்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம தமிழில் வந்து இதை கண்ணுக்கு கீழ் கருவளையம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் காமனாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த டாபிக் நான் சூஸ் பண்ண என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ்மெட்டிக் கன்சர்ன்ஸில் வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸும் ஒன்று. இதுக்கு நிறைய பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அந்த பிக்மெண்ட் டெபாசிஷன் மட்டும்தான் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ரீசனாக? நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம்லாம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யுமா? நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது வர்த்தா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கிற அண்டர் ஐ டார்க் சர்க்கிளுக்கு உண்மையிலே என்ன ரீசன் நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட்டும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் இந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் பிக்மெண்ட் டெபாசிஷன். பிக்மெண்ட் டெபாசிஷன் எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமனாக வந்து எக்ஸஸ் சன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்து நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் இருந்தோம் அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு வந்து பிக்மெண்ட் டெபாசிஷன் வர சான்ஸ் இருக்குது. அது வந்து சில அலர்ஜி கண்டிஷன்ஸ் லைக் ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ், அப்புறம் வந்து அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இச்சிங்னால நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து அங்கே இன்ஃப்ளமேஷன் வந்து பிக்மெண்ட் டெபாசிஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்க்ரீஸ் பிக்மெண்ட் டெபாசிஷன் ஒரு பக்கம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ்டு வாஸ்குலாரிட்டி. அதாவது அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஐலிட் ஸ்கின் தின்னாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே தெரிகிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி நல்லா தெரியும். பிகாஸ் நம்ம ஐலிட் ஸ்கின் பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த தின்னஸ்ட் ஸ்கின்ஸ் இன் அவர் பாடி. ஸோ இது ஒரு ரீசன். ஸோ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ். ஏஜ் ரிலேட்டடாக நம்ம உடம்புல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயினாக ஃபேஷியல் ஃபேட் வால்யூம் வந்து கம்மியாகும். ஃபேஷியல் ஃபேட் வால்யூம் கம்மியாகிறது இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற போன் வால்யூமும் கம்மியாகும். ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற போன் ரிசெஷன்லாம் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இந்த இடத்துல ஒரு அனட்டமிக்கல் லொகேஷன், அது பேர் வந்து டியர் ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியா தான் அந்த டியர் ட்ரஃப். ஸோ இந்த ஏரியா வந்து இப்போ நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் உள்ளடங்கின மாதிரி இருக்கும், ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் உள்ளடங்கிட்ட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேலே இந்த ஏரியாவோட ஷேடோ இந்த இடத்துல வந்து விழுறது நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரி தெரியும். அதுவும் மெயினாக எப்போ ரொம்ப வேர்சனிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர் ஹெட் லைட்னிங் இருக்கும்போது, ஸோ எக்ஸாக்டாக இங்கே லைட் படும்போது இதோட ஷேடோ இங்கே விழும். அது இன்னுமே வந்து இட் வேர்சன்ஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ் இன் தட் ஏரியா. ஸோ இந்த 3 மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் இன்க்ரீஸ்டு பிக்மெண்ட் டெபாசிஷன். அந்த ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற டாபிக்கல் ப்ளீச்சிங் க்ரீம்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்யும். மற்ற 2 ரீசனுக்கும் யூ நீட் எ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். செகண்டாக நான் சொன்ன இன்க்ரீஸ்டு வாஸ்குலாரிட்டிக்கு வேறு, ப்ளஸ் இந்த ஷேடோயிங், இந்த டியர் ட்ரஃப், அதுக்கு வந்து வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இட் இஸ் கால்ட் ஆஸ் மேனுவல் ஸ்ட்ரெச் டெஸ்ட். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இன் திஸ் டெஸ்ட் இஸ், உங்கள் லோயர் ஐலிட் ஸ்கின், இங்கே தான் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் மெயினாக ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் இந்த லோயர் ஐலிட் ஸ்கின்னை லைட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்கே இருக்கிற பிக்மெண்டேஷன் அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸ் பிக்மெண்ட் டெபாசிஷனால தான் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட டாபிக்கல் ப்ளீச்சிங் க்ரீம்ஸ் லைக் ஹைட்ரோக்யூனோன், கோஜிக் ஆசிட், அர்புட்டின், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ளீச்சிங் க்ரீம்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அது மூலமாக உங்களுக்கு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இன்க்ரீஸ்டு வாஸ்குலாரிட்டி நான் சொன்னேன் இல்லையா, சேம் அதே நீங்கள் இப்படி மேனுவலாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்கே இருக்கிற பிக்மெண்டேஷன் ஒரு மாதிரி ஒரு வயலேஷியஸ் டிஸ்கலரேஷன் ஆர் ஒரு பர்ப்ளிஷ் டிஸ்கலரேஷன் வந்துச்சு அப்படின்னா இட் குட் பி டியூ டு த இன்க்ரீஸ்டு வாஸ்குலாரிட்டி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீங்கள் வீட்டில் யூ கேன் அப்ளை டாபிக்கல் காஃபி பவுடர். நீங்கள் வந்து நிறைய பேர் இங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் ஹாஸ் பீன் ப்ரூவன் டு பி எஃபெக்டிவ் இன் சம் ஸ்டடீஸ் ஃபார் திஸ் கண்டிஷன் டியூ டு இன்க்ரீஸ்டு வாஸ்குலாரிட்டி. டாபிக்கல் கஃபின் ஜெல் இஸ் ஆல்சோ அவைலபிள். பட் நீங்கள் வீட்டில் அந்த காஃபி பவுடர் வச்சு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மூணாவது, அந்த ஷேடோயிங் ஆர் டியர் ட்ரஃப் சொன்னேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபில்லர் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் தான் போகணும். ஹைலரானிக் ஆசிட் ஃபில்லர்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் யூஸ் டாபிக்கல் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் த ஸ்கின் டெக்ஸ்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஹைலரானிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணலாம். ஆர் யூ கேன் யூஸ் அ ஹைலரானிக் ஆசிட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கின் டைப். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் ஹைட்ரேஷன் அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஜென்ரலாக நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது சில கேர்ஃபுல் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன்னா ப்ளூ லைட் ஆர் ஹை எனர்ஜி விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைட் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து காமன் சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சன்லைட் தான். ஸோ சன்லைட்லேருந்து இல்லாமல் தீஸ் ப்ளூ லைட்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் எமிட்டட் ஃப்ரம் தி devices we use commonly in our day-to-day lives like mobile phone, அப்புறம் டெலிவிஷன், லேப்டாப்ஸ் இதெல்லாம். அதுவும் வந்து நைட் டைமில் அந்த டார்க்னஸில் நம்ம மொபைல் பார்க்கும்போது அதோட எஃபெக்ட் நமக்கு இன்னுமே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை வந்து அது மூலமாக உங்களுக்கு ஐஸ் டேமேஜ் வரதை ப்ரிவென்ட் பண்ணவோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆல்வேஸ் மெயின்டைன் comfortable position between your mobile phone and your eyes. ஒரு ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நைட் மோடில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகிறது இல்லாமல் இட் கேன் ஆல்சோ ஸ்ட்ரெயின் யுவர் ஐஸ் அண்ட் கேன் காஸ் ட்ரை ஐஸ். அப்புறம் வந்து போக போக உங்களுக்கு விஷன் டிஃபெக்ட் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு there is something called rule of 20. ரூல் ஆஃப் 20னா ஒன்றும் இல்லை, 20 every 20 minutes once 20 feet டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை யூ ஹேவ் டு ஃபேஸ் ஃபார் 20 seconds. யா, ஸோ எவ்ரி 20 minutes ஒன்ஸ் 20 feet டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை யூ ஹேவ் டு ஃபேஸ் ஃபார் 20 seconds. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும் போது இட் ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் பேக் அவர் பிளிங்க் ரிஃப்ளெக்ஸ் டு நார்மல் conditions and helps in preventing our eyes from getting too much strained because of these mobile phones and laptops. ஸோ இதை நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரொட்டீனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீனில் கொண்டு வர வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன். ரெண்டாவது நீங்கள் வெளியில் போகும்போது யூவி கோட்டட் ஐ கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் நீங்கள் ஒரு விட்டமின் சி ஆர் ஹைலரானிக் ஆசிட் பேஸ்டு சீரம் ஆர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து முக்கியமாக நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் தி ப்ராசஸ் of skin repair during the night time. ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் விஷயம் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் ஆட் பண்ணலாம். ப்ளஸ் நான் சொன்ன இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ பார்க்க வேண்டிய சில ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ரூல் ஆஃப் 20 இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் டாபிக்கல் க்ரீம்ஸ், ப்ளீச்சிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பிக்மெண்ட் டெபாசிஷன்னால் வரக்கூடிய சில காரணங்களுக்கு அந்த க்ரீம்க்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணலாம். மீதி இந்த இன்க்ரீஸ்டு வாஸ்குலாரிட்டி ஆர் இந்த டியர்ட்ரஃப்னால தான் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு thousands ஆஃப் மணி வந்து அந்த பிக்மெண்ட் டாபிக்கல் ப்ளீச்சிங் ப்ராடக்ட்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கன்சல்ட் a dermatologist and then they will guide you on the proper treatment. ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then take care.